எனக்கு நிம்மதி சோறு போட போறேன் என்ன வச்சுக்கிறேன் நான் சிக்கன் எல்லாம் சாப்பிட மாட்டேன் எப்படியா ஒண்ணு நாட்டுக்கு எடுத்தாச்சு நாட்டு மடத்தை எழுதி வாங்கியாச்சு இனி இந்த நாட்டுல நமக்கு என்ன வேலை இருக்குது ஆமா போயிட்டா நீ எனக்கு கிடைச்சது பெரிய வரம். அப்படியா? அண்ணனுக்கு ஒரு அவமானம் சொன்னவனே எப்படிலாம் நான் சொன்னதெல்லாம் செய்து முடிச்சிட்டேன். ஆமா அண்ணா. நாடி நம்ம கைவசம். ஏடா பாய்ங்க. நீங்க வந்து உங்க கூட ஒரு டபுள் டக்கர் இருந்தா நான் எங்க? ஆமா தம்பி மோடு முட்டி எங்க போயிட்டான்? மோடு முட்டி. பல இன்னும் உங்க கூட இருந்தவனு பார்த்தா நீங்க இன்னொரு ஆள் மூணாவது ஆள் ஒன்று வந்துக்கிறீங்க. அவன் எங்க போட்டான்? நான் எல்லா இடத்தையும் வாங்கிட்டு வரும். நான் கொடுக்க மாட்டேன் ஒரு ரூபா. இப்போ ஆபரேஷன் பண்ணிருக்கேன். சரி எப்படியோ ஒண்ணு சேர்த்துட்டோம். இனி நம்ம இங்க இருக்க கூடாது. போயிடலாம். நான் ஆள் கிடைக்கிறேன். ஆளை காண இது கிடையாது. மாமா வந்தா உங்களை என் மாமா பாக்குறியா?
லோடு பட்டுங்கிற துட்டு எடுத்துக்கின்னு ஒரு பொம்பளை தாங்கி பிடிக்கிறது துப்புல பாட்டு வேறமா சக்கரை பந்தலா தேன்மொழி சிந்தலா அது செய்யுமா எங்க போனாலும் அங்கதான் கமராங்க சொன்ன மாதிரி நீ வராது நின்று போறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, இந்த நாட்டை உங்க பேர்ல தான் நான் எழுதிட்டேன். ஆமா, இப்படிலாம் நடக்குன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு எனக்கு இந்த நிலைமை வரும்னு தெரிஞ்சுதான் நாட்டை உங்க பேர்ல நான் எழுதிட்டேன். அவ பேர்ல எழுதல, உங்க பேர்ல எழுதல, எழுதல அவங்க பேர்ல நாட்டை அவங்க பேர்ல எழுதிட்டுல நானு. ஓடு நாட்டு யார் பேர்ல எழுதுனா? அவங்க பேர்ல ஆனந்தன் பேர்ல நான் எழுதிட்டேன். பெரியவங்க சொல்லுவாங்கடா, கள்ளன் நம்பலாம் ஆனா குள்ளனை மட்டும் நம்ப கூடாது. உள்ள கிடையாது பொட்ட. இந்த காலத்துல குண்டர்களையும் நம்ப முடியாது. ஆமா, உண்மைதான். அது மாதிரி இருக்கிற நீ ஏய் நாட்டை எந்த பேர்ல எழுதுனா எது அவன் பேர்ல எழுதுன? என்ன பண்ண போற? அதனால உன்னை பரிசு தர போறேன். என்ன பரிசு? பெரிய பரிசு. பரிசுடா. தாய் மாமன போல பாவம் என்ன பண்றீங்க? அம்மா கஷ்டமா தான் இருக்கறா. அஞ்சு பத்து போட்டு அப்படியே போட்டு போட்டா என்னன்னு கேக்கலாம். அம்மான்ற பேர் அல்லா சப்பலா இதே இடத்துல தான் ஆரம்பிச்சது. அங்க பாரு உங்க அண்ணன் தூக்கு மாட்டி போட்டான் பாரு. அங்க பாரு டேய் டேய் கொம்புக்கு போட்டு கீழ போறீங்க. அப்படியே காது போல போறீங்க போறீங்க. என்னடா? பெண்டியாச்சி. நானடாச்சி. அக்கா நாம கட்ட நோக்குது தாக்கத நோக்குது. என்ன வண்டி மாடி ஓடி பாக்க தெரிஞ்சுக்கோ. ஓடி பாங்க. கார்டு வாட்ல என்ன லோட் போடுறாங்க. டேய் அப்படிடா. டேய் படிக்கறா. என்னடா? டேய் நான் தவுஸ் மார ஏற போறேன். நீ நான் பாட்டு பாடுறேன், ஒழுங்கா வாசிக்கோ. தீ பிடிக்க முத்தம் போடுடா. இந்த ஊர்ல சக்கா தருவ நம்ம 2 பேரும் அப்படியே போரிக்க முடியறாங்க. அப்படியே பாலு மஜாடி நம்ம ஊரோட நம்ம வச்சுக்க. இந்த ஊர்ல ஆனா சும்மா நாளைக்கு தங்கணும்னு வச்சுக்க. சும்மா சொல்ல கூடாது. ஒரு அடி கூட வாங்காத சூப்பரா எஸ்கேப் ஆயிரேன். யாரா பாரு மாடி போயிரேன். மானேயாச்சு உங்க கழுல கட்டப்பட வச்சாங்க. ஏய் இப்போ நீயும் மாட்டே நானும் மாட்டேன். இவனே நம்ம சும்மா விட மாட்டாங்க. ஆமா. அதனால தங்கச்சி இனிமேல் கூட நம்ம இங்க இருந்தாக்கா சும்மா விட மாட்டாங்க. அட பாவி நான் எப்படிலாம் இருந்தேன். ஆடுறவங்களை ஆட வச்ச கூட போட்டு வச்ச கூட கூட்டிட்டு காலம் பூரா உன் கூடவே இருந்தேன். யார் நானு? என் தங்கச்சி. உன் தங்கச்சி என் ரத்தம். ரத்தம் நீ அடி வாங்க கண்ணுல ரத்தம் வரும், கண்ணு வராது. அதனால தான் நானே குத்தி போட்டேன். அது பாரு அண்ணா, அவன் ஜா வச்சு நம்ம சாவு. அண்ணா நான் போறேன் கடைசி முறையாக ஒரே ஒரு முத்தம் அண்ணா.
இந்த தங்க ஒரு முத்தம் போடு. தங்கச்சி உன் கண்ணில் தேவதை. ஏய், ஏய். என்னடா? ஏண்டா, வாய்கா நீங்க பாத்தீங்க. ஒரு பாட்டு பாட விடுறீங்களா என்ன? ஏய், இதை பாரு. கண்ணை மூடுடா, முத்து முத்து சீக்கிரம் போய் சாப்பிடு. இந்தாடா முத்தம். மச்சான் மச்சான், யார்றா மச்சான்? மச்சான் ஏய், கடைசி உயிர் போற நேரத்துல அது தெரிஞ்சு சொல்லுவாங்க. உலகத்தில் எப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை நிறைவு இருக்கிறது. எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் என்ற வாழ்க்கை நிறைவு இருக்கிறது. என்னை ஏசியதற்காக உன் மீது கோபப்பட்டு நான் எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம், உன் நாட்டை கிடைக்கலாம் என்று நான் முற்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனால் எனக்கு கிடைத்த பரிசு மரணம். பாவத்தின் தர்மம் சம்பளம். தர்மம் தான் என்று ஜெயிக்கும் என்பதற்கு நீ ஒரு எடுத்துக்காட்டு. அதர்மம் ஜெயிக்காது என்பதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு. மச்சான், இந்த நாட்டை நீயே ஏத்துக்கடா. என் நாட்டை எடுக்கிறதுக்கு நீ உழைத்து வருவாருமி என் தங்கைக்கு உனக்கு திருமணம் இருக்கட்டும். உன் தங்கைக்கு உனக்கு திருமணம் இருக்கட்டும். பிரிந்த குடும்பம் ஆண்டவன் அருளால் ஒன்று சேர்ந்தது. இனி முதற்கொண்டு நாம எங்கள் பேரன்மிக்க நோயை அன்பார்ந்த நாடுகளால் அரசுக்கு உங்கள் அனைவருக்கும் உத்தரவிடத்தை கட்டியமந்தன் ஸ்ரீ இனியா நாடகமன்றத்தினரால் ஆரவழி சூழ்ச்சி அல்லது கூத்தந்த பொதுவாழ்வு என்ற நாடகம் இந்த காட்சி நிறைவேற்றது.